ஹாய் ஹலோ வெல்கம் டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் புக்ஸ். திஸ் இஸ் ரோகிணி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தி கிரம்பிள் ஃபேமிலி. இந்த போம் யார் எழுதுனா லூசி மவுண்ட் மாண்டோகுமெரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த போம் எதை பற்றினா ஒரு புலம்புற குறை சொல்கிற ஒரு குடும்பம். அதாவது என்ன நடந்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டோ புலம்பிட்டோ இருந்துகிட்டே இருப்பாங்க. நல்லது நடந்தாலும் அதில் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு இருக்கா புலம்புறதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு குடும்பம். அதாவது சாதாரணமாக இல்லை, ஒரு வெயில் அடித்தாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி புலம்பியே தீர்த்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பம் தி கிரம்பிள் ஃபேமிலின்ற ஒரு குடும்பம். அபவுட் த ஆத்தர் லூயிஸ் மவுண்ட் மாண்டோகுமெரி ஒரு கெனேடியன் ஆத்தர். இவங்க 530 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, 20 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, 500 போயம் எழுதியிருக்காங்க, 30 எஸ்ஸே எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1897லேருந்து 1907 வரைக்கும் 100 ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இவங்களோட ஸ்டோரிஸ், போயம்ஸ், எஸ்ஸே இன்ன வரைக்கும் நிறைய ஸ்காலர்ஸால் வேர்ல்டு வைடாக படிச்சுட்ருக்காங்க. வாங்க நம்ம இப்போ இந்த போம்குள்ளே போகலாம். There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of disconnected beside. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே சந்திக்க விரும்பாத ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் ஒருபோதும் திருப்தி அடையாத நகரன்ற ஒரு நகரத்தில் இருக்குது. அந்த நகரத்தில் புகா சொல்லுற ஒரு ஸ்ட்ரீட்டில் இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் மனநிறைவின்மை என்ற ஒரு ஆறு இருக்குதாம். ஸோ போயட் ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி எங்கே இருக்குது, எப்படி இருக்காங்க, அவங்க எது பக்கத்தில் இருக்காங்கன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ரீடர்ஸ்க்கு. தே கிராவல் அட் தட் and they gravel at this. Whatever comes, there is something aims, and whether their station be high or humble, they are all known by the name of grumble. செகண்ட் பேராகிராஃபில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எது பேர்லையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது பேர்லேயும் சொல்லுவாங்க, அது பேர்லேயும் சொல்லுவாங்க. என்ன வந்தாலும் அதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, தப்பாக நினச்சிட்டே இருப்பாங்க. அது உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதை பற்றி புலம்பிகிட்டே இருப்பாங்க. இவங்களை குறை சொல்கிற ஒரு குடும்பம்னா தான் எல்லாருக்கும் தெரியுமா. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. தேர்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலநிலை எப்படி இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும், ரொம்ப வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி திட்டுவாங்களாம் அந்த காலநிலையை கூட. அதே மாதிரி அந்த இருட்டான அந்த புகா சொல்கிற தெருவுக்கு போனாலே எந்த பர்சன் போனாலுமே சரி, எதுவுமே சரியாகவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. தே கிராவல் அட் த ரெயின் அண்ட் தே கிராவல் அட் த சன். இன் ஃபேக்ட் தேர் கிராவலிங் இஸ் நெவர் டன். அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தேம், தேர் இஸ் நாட் எ டவுட் தே டிட் கிராவல் அட் தே டிட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். ஃபோர்த்து பேராகிராஃபில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புகா சொல்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க மழையை கண்டாலும் சரி, வெயிலை கண்டாலும் சரி, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட குறை சொல்கிறது ஒரு முடிவுக்கு வரவே வராதான். இதை விட என்னென்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர ஒரு விஷயம் நடந்தால் கூட அதுலேயும் டவுட் இல்லாமல் ஏதாவது இதில் குறை சொல்கிறதுக்கு இருக்கா, இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களாம். பட் த குவரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it at all you see. ஃபிஃப்த்து பேராகிராஃபில் போயிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபேமிலி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, அவங்க கிரம்பிள் ஃபேமிலின்ற ஒரு பேரை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் கூட ஏற்றுக்க தயாராகவே இல்லையா. புலம்பவர்கள் தானே அந்த புலம்பரத்தோட பெயரை தொடர்புடையதாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த பேரை ஒருபோதும் சொந்த கொண்டாடவே மாட்டாங்களாம். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. சிக்ஸ்த்து பேராகிராஃபில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரம்பிள் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க கூட யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப நாள் தங்கினா அவங்கள மாதிரியே மாறிடுவாங்களாம். அது அவங்கள மாதிரினா குறை சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்றுத்தில் தப்பு கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி கேரக்டராகவே மாறிடுவாங்களாம். அதுவும் இல்லாமல் அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த கிரம்பிள் ஃபேமிலி அவங்கள அவங்க கூட அடாப்ட் பண்ணிப்பாங்களாம். அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ்ட் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு கிராவல் வாட் எவர் வி டூ
லீஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டூ. 7th பேராகிராஃபில் போயிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து அந்த புகார் சொல்கிற ஸ்ட்ரீட்டுக்கோ அந்த ஊருக்கோ நம்ம வந்து போகவே கூடாது. அப்படி போகாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதில் வந்து புகாரோ குறையோ சொல்லவே கூடாது. அப்படி நம்ம சொல்லணுன்னா மற்றவங்க வந்து நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Letters are to walk with a smile and a song, no matter if things do something go wrong, and then be our station high or humble. We will never belong to the family of grumble. போயட் எப்படி இந்த போயமை கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சில நேரத்தில் சில விஷயம் வந்து தப்பாக போயிடும், அது பரவாயில்ல. ஆனால் புன்னகையோடவும் ஒரு இசையோடவும் வந்து நம்ம நடந்துக்கிறதுக்கு வந்து கற்றுக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிலை வந்து உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எப்போவுமே வந்து புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த புலம்புற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களாகவும் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் புக்ஸ். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.